தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான மீம் தொலைக்காட்சியின் உள்ளம் கொள்ளை பகுதி நிகழ்ச்சி. பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பிரபலங்கள் பிடிக்கும். பட் நமக்கு பிடித்த பிரபலத்துக்கு எந்தெந்த பிரபலங்கள் எல்லாம் பிடிக்கும், தென் அவங்களோட உள்ளத்தை கொள்ளையெடுத்த விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம உள்ளம் கொள்ளை பகுதி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரபலத்தை மீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற பிரபலம் யார் அப்படின்னா, இவரை பற்றி சாரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இவர் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே தியேட்டருக்கு போய் பார்க்கணுன்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இவரோட படங்களில் நடிப்பு, அதே மாதிரி உழைப்பு, உயர்வு, தென் குடும்பம், அப்புறமா சென்டிமெண்ட், அப்புறம் எல்லாமே நட்பு, காதல், இது மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த படங்கள்லாம் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே தனியாக தெரியும். இதுலேருந்து உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு இயக்குனர் தான் மீட் பண்ண போகிறோம். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பிரபலம் யார் அப்படின்னா திரு விக்ரமன் சார். அவரை தான் பார்க்க போகிறோம். சார் வணக்கம் சார். சார், பொதுவாக இயக்குனர் அப்படின்னா மற்றவங்க கிட்ட இருந்து உழைப்பை வாங்கி அதில் அவங்களோட உழைப்பையும் போட்டு மக்கள் என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு ஒரு வெற்றி படமாக கொடுக்கக்கூடியது தான் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு பிடித்த இயக்குனர், நீங்கள் பார்த்து வியந்த இயக்குனர் அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க சார்? நிறைய பேர் இருக்காங்க. என்னால் ஒருத்தரை குறிப்பிட்டு நிச்சயமாக சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய லிஸ்ட்டே. ஒருத்தர்னு சொல்ல முடியாது. உலகளவில் பார்த்தோம்னா நிறைய இப்போ ஹீரோ குரசாவில் ஆரம்பித்து மஜித் மஜ்டி, இந்த மாதிரி பல டைரக்டர்கள். நம்ம இந்தியன் லெவலில் பார்த்தோம்னா சத்யஜித் ரே, குருதத், ராஜ் கபூர் ஆரம்பித்து, தெலுங்கில் பார்த்தா கே விஸ்வநாத், தமிழில் பார்த்தா அது நிறைய ஒரு பாலச்சந்தர் சார், ஸ்ரீதர் சார், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார், பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார், தென் மணிரத்னம் சார், ஃபாசில் சார், மகேந்திரன் சார், சங்கர் வரைக்கும் தமிழில் அவ்வளோ டைரக்டர்ஸ் என்னுடைய அபிமான டைரக்டர்கள் லிஸ்ட் இருக்குது. அதான் இன்னும் மலையாளத்தில் நிறைய டைரக்டர்கள் இருக்காங்க. கன்னடாவில் புட்டண கணக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய லெஜெண்ட் அவர். அந்த காலத்தில் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது புட்டண கணக்கல் சார் படம்னா இன்றைக்கும் அந்த படங்கள் பார்த்தா அது அவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்டில் இருக்குது. அவர் அது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படங்கள் எடுத்திருக்காரு. அது மாதிரி தலை சிறந்த டைரக்டர்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க. இந்தியா முழுக்க எனக்கு பிடிச்ச டைரக்டர் லிஸ்ட் இன்னும் பெருசு. நான் நிறைய பேர் என்னால் ஞாபகப்படுத்தி சொல்ல. இப்போ நீங்கள் எவ்வளோ படங்கள் இயக்கியிருக்கீங்க, அதே மாதிரி எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் மனசுக்கு பிடித்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு படம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த படம்னா எது சார்? அதுவும் நிறைய. அது ஒரு பெரிய என்னுடைய சைல்டுஹுட்லேருந்து இன்னை வரைக்கும் பார்த்த படங்களே நிறைய. எல்லா விதமான மொழி படங்களும் நான் பார்த்துருக்கேன். உலகளவில் பார்த்தோன்னு சொன்னால் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், இட்டாலி மூவி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலை சிறந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வே ஹோம்னு ஒரு கொரியன் ஃபிலிம் இருக்குது, அதுவும் ஒரு அற்புதமான படம் அது. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், தென் இப்போ செப்பரேஷன், ஈரான் ஃபில்மு, அதெல்லாம் ஒரு தலை சிறந்த படங்கள். ஹிந்தியில் எடுத்துக்கிட்டோன்னா பியாசா, அது 1950s ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம், ரொம்ப அற்புதமான ஒரு படம் அது. அது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசில் பார்த்த படம் அது. அதாவது வீடியோ கேசட்டில் பார்த்தேன். அது ரிலீஸ் ஆகும்போது நான்லாம் பிறக்கவே இல்லை. பியாசா, தென் அவருடைய குருதத் படமே சௌதனிகா சாந்துன்னு இன்னொரு ஃபில்ம் இருக்குது, அதுவும் ஒரு அற்புதமான படம். அப்புறம் ஹம் ஆப் கே கோன், எல்லாருக்கும் பிடிச்ச படம். நான் மெட்ராஸில் கிட்டத்தட்ட நான் டைரக்டராகி ஒரு 5 வருஷம் கழித்து உட்லாண்ட்ஸில் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட அப்போயே ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன் உட்லாண்ட்ஸில். தில்வாலே துல்னியா லே ஜாயேங்கே, இது மாதிரியான படங்கள். நிறைய பெங்கால் படங்கள் இருக்குது. சத்யஜித் ரேயோடைய எல்லா படமே நான் பார்த்துருக்கேன். பதேர் பஞ்சாலி, சார்லதா, அப்படி எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். கோவிந்த் நிகான்லி படங்கள் நிறைய இருக்குது. தமிழில் எடுத்துக்கிட்டோன்னா ரத்த கண்ணீர், அவள் ஒரு தொடர்கதை, தண்ணீர் தண்ணீர், அந்த 7 நாட்கள், முதல் மரியாதை, 16 வயதிலே, கிழக்கே போகும் ரயில், மணிரத்னம் சார் படம் நாயகன், அக்னி நட்சத்திரம், ரோஜா, பம்பாய். சங்கர் படங்கள் ஆல்மோஸ்ட், சங்கர் படங்கள் பிடிக்காத படம்னா ஒரு 2 படம் தான் சொல்ல முடியும். பாக்கி எல்லா படங்களுமே எந்த வகையிலுமே ஒரு நல்ல வித்தியாசமான கதை, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதனால் அவருடைய ஜென்டில்மேனில் ஆரம்பித்து நண்பன் வரைக்குமே அவருடைய பல படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். இப்படி மகேந்திர சார் படம் உதிரி பூக்கள், ஒரு அற்புதமான படம். முள்ளு மலரும் சரி, உதிரி பூக்களும் சரி, இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு கூட பேசக்கூடிய ஒரு தலை சிறந்த படங்கள். ஃபாசில் சாருடைய பூவே பூச்சிடவா, ரொம்ப ஒரு பாட்டிக்கும் பேத்திக்கும் உண்டான ஒரு அஃபெக்ஷன் தான் அந்த படம். அது கதையாக சொன்னாலே எல்லோரும் என்ன அது அம்புலி மாமா கதை மாதிரி இருக்குமாங்க.
யார் பாட்டி பேத்தி கதையெல்லாம் அந்த காலத்து ஜென்ரேஷன் பார்ப்பாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மலையாளத்துலேயும் சக்ஸஸ், தமிழ்லேயும் சக்ஸஸ், அந்த அளவுக்கு ரொம்ப லவ்வபுளாக எடுத்திருந்தார் அந்த படத்தை. நிறைய குறும்புத்தனங்களோட ஒரு ப்ளசன்ட் ஃபில்மாக இருந்தது. ஒரு மறக்க முடியாத ஒரு படம் பூவே பூச்சிரவா. கே விஸ்வநாத் சாருடைய சங்கராபரணம் ஆகட்டும், அஃப்கோர்ஸ் தெலுங்கு தான் அது. சாகர சங்கமம் தெலுங்குலேயும் பார்த்துருக்கேன், தமிழில் சலங்கை ஒலியாகவும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இன்றைக்கி நினச்சா கூட எடுக்க முடியாது. ஏன்னா கமல் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டே கிடையாது இன்றைக்கி. டான்ஸ் தெரிஞ்ச அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. ஸோ அது எப்போவோ ஒரு தடவை தான் எடுக்க முடிகிற ஒரு பதிவு. அது எனக்கு தெரிஞ்ச வேறு எந்த ஒரு இந்திய சினிமாவும் கூட மறுபடியும் எடுத்துடலாம், ஆனால் சலங்கை ஒலி மட்டும் மறுபடியும் எடுக்கவே முடியாது. இப்போ கமல் சார் நான் அந்த படம் எடுத்தால் நான் இப்போ நடிக்க தயாராக இருக்கேன்னு அவரே ஆசைப்படுறாரு. ஆனால் அவரே நினச்சா கூட அந்த படத்தில் மறுபடியும் அப்படி நடிக்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான படம். இளையராஜா சாருடைய மியூசிக் ஆகட்டும், அந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அந்த சலங்கை ஒலியினுடைய ஹம்மிங்லாம் எனக்கு மனப்பாடம். பேக்ரவுண்டில் வர்ற ஹம்மிங்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படம் சலங்கை ஒலி. அந்த மாதிரி நிறைய டைரக்டர்கள், நிறைய ஃபிலிம்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். ஓகே சார், இப்போ உங்களுக்கு பிடித்த படங்கள்னு கேட்கும்போது ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டீங்க. அதை எப்படி இவ்வளோ படங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ ஹிந்திலையும் சரி, தமிழ்ல இருந்து எல்லா லாங்குவேஜிலும் சொல்லிட்டீங்க. இப்போ பிடித்த நடிகர், அதாவது கமல் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இப்போ யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பிடித்த நடிகர் அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க சார்? என்னுடைய ரொம்ப சின்ன வயசுல நான் பார்த்த எம்ஜிஆர் தான் என்னுடைய முதல் ஒரு ஆதர்ஷ நாயகன்னா எம்ஜிஆர் தான். அப்புறம் எம்ஜிஆர் என்னுடைய ரொம்ப சின்ன வயசுலேயே அவரும் சீஃப் மினிஸ்டராக நடிக்கிறதே விட்டுட்டார். நான் கிட்டத்தட்ட ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லாம் போகும்போதே அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச முதல் ஃபேவரட் ஹீரோ எம்ஜிஆர், தென் சிவாஜி சார், அதுக்கப்புறம் கமல் சார், ரஜினி சார், அதுக்கப்புறம் நிறைய இருக்காங்க. எம்ஜிஆர் சார் வந்து இப்போ இறந்தாலும் இன்னும் மக்கள் மனசில் வந்து நீங்காத இடம் பெற்றிருக்காரு சார். அதே மாதிரி இப்போ வந்து நடிகை அப்படின்னா யாரை சொல்லுவீங்க சார்? பிடித்த நடிகை நடிகைன்னா ஒரே ஃபேவரட் தான், அது வந்து ஜெயபிரதா. நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது 9th என்னமோ படிச்சுட்ருக்கேன், நினைத்தால் இன்றைக்கும் வந்தது. அது என்னமோ அந்த டைமில் அவள் ஜெயபிரதா அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சலங்கை ஒலி, அது கிட்டத்தட்ட நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது வந்ததுன்னு நினைக்கிறேன். சலங்கை ஒலியும் பார்க்கும்போது எனக்கு ஜெயபிரதா அவ்வளோ பிடிச்சிருந்தது. எதனால பிடித்திருந்தது? ஆளே அவங்க அழகாக இருப்பாங்க, நம்பர் 1 அதுதான். அப்போ அந்த சின்ன வயசில் நமக்கு விடலை பருவத்தில் ஒரு காதலாக கூட இருந்திருக்கலாம். ஒரு 10th 9th படிக்கும்போது லவ் இருக்குமான்னு தெரில. அப்படி இருந்தாலும் அந்த வயசில் பிடிச்சி சலங்கை ஒலியில் பார்க்கும்போது அவங்களும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்காங்க, நம்மளும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டோம். ஸோ அப்போ பார்க்கும்போது அது இன்னும் அந்த கேரக்டரோட அவங்க ரொம்ப பிளெண்ட் ஆகிருந்தாங்க. ப்ளஸ் அவங்களே ஆளே அழகாக இருப்பாங்க. அதெல்லாம் பல காரணங்கள். ஒரு படம் வெற்றியடைய வந்து இயக்குனரோட பங்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதே மாதிரி நடிக்கிற ஆர்டிஸ்டோட பங்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை விட முக்கியம் வந்து பாடல்கள். ஒரு படம் வெற்றிக்கு காரணம் அப்படின்னா பாடல்கள்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடித்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டர்களுமே எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்கள் தான் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி. ஏன்னா அவ்வளவு பாடல்களையும் நான் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கேன் இன்றைக்கும். அதுக்கப்புறம் இளையராஜா சார் அன்னைக்கிளியில் ஆரம்பித்து வரைக்கும் ராஜா சார் பண்ணுற நீதானே என் பொன் வசந்தம் வரைக்கும் பாடல்கள் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ராஜா சார் இவங்க 2 பேருமே லெஜெண்டு. அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான். அவர் எல்லாரும் ஏஆர் ரஹ்மான் வந்து ஆர்கஸ்ட்ரேஷனில் தான் மிரட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ரொம்ப அருமையான மெலடி அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு 75-80 வருஷம் கழித்து அந்த பாட்டை கேட்டால் கூட நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிரும், ஒரு மெஸ்மரைஸ் பண்ண மாதிரி ஆக்கிரும். இப்போ என் மேல் விழுந்த மலை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தாயின்னு ஒரு பாட்டு, ஒரு தலை சிறந்த பாடல் அது. அன்பேவா என் அன்பேவா பாடல், இப்போ சில்லுன்னு ஒரு காதல் கதை கடைசியாக வந்த படம். இப்படி பல மெலடி அவர் வந்து ஒரு மாதிரி ஊனை உருக்கிற ஒரு பாடல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பாடல் அந்த காலத்தில் தான்சேன் சொல்லுவாங்க. அதாவது அந்த காலம்னா ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் சொல்லுவாங்க. அக்பர் அவையில் இருந்த ஒரு தான்சேனுடைய பாடல்கள் வந்து ஊனை உருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மியூசிக் தான் வந்து, அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் தான் ஏஆர் ரஹ்மான். அது அதுக்கப்புறம் பார்த்தா ஆஃப்கோர்ஸ் யுவன் சங்கர் ராஜா நல்லா பண்ணுறாரு, ஹாரி ஜெயராஜ் நல்லா பண்ணுறாரு. ஆனாலும் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்னு சொன்னால் எம்.எஸ். விஸ்வநாதன், தென் இளையராஜா சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான். இப்போ வந்து பாடல்கள் அப்படின்னு கேட்கும் போது எவ்வளோ பாடல்கள் இருக்குது. இப்போ இருந்தாலும் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பாட்டை கேட்கும் போது நம்மளை அறியாமல் நம்மளை மெய்மறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா என்ன பாடல் சார்? மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் ஒரு கனவு கண்டேன் பாட்டு பாக்கியலட்சுமியில் வரும். அது என்ன காரணம் தெரியல, நான் தான் சினிமா துறையில் முதல்ல அந்த பாடல் வந்து ஒரு
25 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல புது வசந்தம் டைரக்ட் பண்ண நேரத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தா நிறைய ஈவன் இளையராஜா சார் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதுதான்ட்டு அதுக்கப்புறம் பல பேட்டிகளெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்ற காரணம் என்னால் சொல்ல முடியாது. பட் எனக்கு என்னமோ பிடிச்சி ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு சோகத்தையும் ஏற்படுத்துகிற ஒரு பாடல் அது. அப்புறம் இன்னொரு பாடல் பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. காதலின் பொன் வீதியில்னு ஒரு பாடல் உண்டு, பூக்காரின்னு ஒரு படத்தில். அது என் வாழ்க்கையோட ஒரு சம்பவத்தோடு கலந்தனால அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். என்ன சம்பவம் சார்? அது கொஞ்சம் வெளியில் சொல்ல விரும்பல. அந்த மாதிரியான ஒரு பாடல் அது. சரி. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு பாடல் உண்டு, தென்றலில் ஆடை பின்ன அப்படின்னு ஒரு சாங் உண்டு, கண்ணே பாப்பான்னு ஒரு படம். அது ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, நான் முதல்ல பார்த்த ஷூட்டிங், நான் ரொம்ப சின்ன பையன். அந்த பாட்டை எங்கள் ஊரில் ஷூட் பண்ணும்போது நான் பார்த்தேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் கூட்டு போய் அதை காமிச்சாங்க, அந்த ஷூட்டிங் பார்த்தேன். அது இப்போ பார்த்தா அந்த படத்தில் நடிச்சிருக்கிற அந்த பேபி ராணின்னு ஒரு சின்ன பொண்ணு நடிச்சது, அதை விட நான் சின்ன பையனாக இருந்திருக்கேன் அந்த படம் ஷூட்டிங் பார்க்கும்போது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். உணவு அப்படின்னா எவ்வளோ உணவு இப்போ வந்துருச்சு, எவ்வளோ வெரைட்டிஸ் வந்துருச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஷ் எல்லாம். இப்போ இருந்தாலும் உங்களுக்குன்னு வந்து இந்த டிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சாப்பாடுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எந்த சாப்பாடு சொல்லுவீங்க சார்? அப்படி இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பாட்டுக்கு பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததே இல்லை. எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு போயிடுவோம், பசிக்கு தான் என்னுடைய உணவு, ருசிக்காக நான் வந்து சாப்பிட்றதே இல்லை. ஆனால் ரொம்ப ஏதாச்சும் சொன்னால் எனக்கு வந்து ஒன்று வேணும், இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னா டீ வேணும். ஒரு நாளைக்கு வந்து நான் டீ குடிச்சிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 20-25 தடவைக்கு மேலே கூட டீ குடிச்சிட்டே இருப்பேன். ஷூட்டிங்லேயே அதே மாதிரி தான். மஸ்ட்டுன்றது அதுதான். மற்றபடி ஜூஸஸ்லாம் கூட நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ருந்தா பெரிய விஷயம். ஜூஸோ ஐஸ்கிரீம் கூட சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் தவிர இப்போல்லாம் ஐஸ்கிரீம் எப்போ ரேராக என் பசங்களோட போகும்போது சாப்பிட்டா உண்டு. மற்றபடி ஐஸ்கிரீம் கூட எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லைக் பண்ணுறதில்ல. தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், பாம்பேக்கெல்லாம் போகும்போது சில டிபிக்கல் முகல் பிரியாணி கிடைக்கும். அரப் கண்ட்ரியில் ஏதாவது ஊருக்கு போகும்போது அங்குள்ள அந்த முகல் பிரியாணி சாப்பிடுவோம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த மாதிரி இங்கே இல்லை. ஓகே சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இயக்குனர் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிப்பாங்க, அந்த பழக்கங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு பிடித்த புத்தகம்னா எது? எழுத்தாளர் அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க சார்? புத்தகம்னா நான் படித்ததே வந்து தமிழ் புத்தகங்கள் தான். அதில் வந்து நிறைய ஒரு ரைட்டர்ஸ் இருக்காங்க. நான் என்னுடைய ரொம்ப சின்ன வயசில் படித்த முதல்ல அம்புலி மாமா கதையில் தான் நானும் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்தந்த ஏஜ் வரும்பொழுது கொஞ்சம் நாவல்கள் அந்த பக்கம்லாம் திசை திரும்பி அப்படி நிறைய படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ரொம்ப சின்ன வயசுலேயே படித்த தி. ஜானகிராமன், ஜெயகாந்தன், அதுக்கப்புறம் சுஜாதா, அதுக்கப்புறம் வந்து பாலகுமாரன், ரொம்ப அற்புதமான ஒரு ரைட்டர் பாலகுமாரன். அதுக்கப்புறம் இப்போ உள்ளதில் பார்த்தோன்னா அப்புறம் சு. சமுத்திரம் ரொம்ப பிடிக்கும். சா. கந்தசாமியினுடைய அந்த சாயாவனம்ன்ற ஒரு நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல். அது வந்து ஒரு தனி மனிதனுடைய போராட்டம், அவனுடைய முயற்சி, தன்னம்பிக்கை பற்றி ஒரு கதை. அதை படமாக்கலாமான்னு கூட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற காலத்தில் நினச்சிருக்கீங்க. அப்படி எந்த அளவுக்கு கமர்ஷியலாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. எனக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தது. ஒரு தனி மனிதன் உழைச்சி போராடி முன்னுக்கு ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். ஒரு ஊரே முடியாதுன்ற காரியத்தை ஒரு ஒத்த மனிதன், தனி மனிதன் போராடி ஜெயிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல கதை அது. அப்புறம் கி. ராஜநாராயணன் சார் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரைட்டர். அவருடைய பல சிறுகதைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு படம் பண்ணலாமா? கன்னடத்துலலாம் அப்படி வந்திருக்கு. ஒரு 3-4 படம், கதா சங்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதைகள் 3-4 சிறுகதைகள் எடுத்துகிட்டு ஒரு படமாக எடுத்துலாம் கன்னடத்தில் ஒரு 3-4 படம் வந்திருக்கு. தமிழில் அந்த முயற்சி யாரும் பண்ணலை. அது மாதிரி கி. ராஜநாராயணன் சாருடைய ரொம்ப ஒரு அந்த வட்டார சொல் அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டே ஒரு கதை பண்ணணுன்னு ரொம்ப ஆசை உண்டு. அதுக்கு அப்புறம் வந்து இப்போ உள்ள ரைட்டர்ஸ் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து எஸ். ராமகிருஷ்ணன் ரொம்ப நல்லா எழுதுறாரு. ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து அவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வண்ணதாசன், அண்ட் தென் வந்து ஜெயமோகனுடைய 2-3 நாவல்கள் படிச்சிருக்கேன். ரொம்ப எல்லா நாவல்களும் ரொம்ப பெருசு, பட் ரொம்ப அற்புதமான படைப்புகள். இதையும் தாண்டி எனக்கு கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் ரொம்ப என்னுடைய ஃபேவரெட்டு, ஆல் டைம் ஃபேவரெட். அதெல்லாம் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிட்டா அது மேக்ஸிமம் ஒரு பழைய காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை பிரம்மாண்டத்தோட ஒரு லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மாதிரியான ஒரு இதில் அழகான மேக்கிங்கோட பண்ணிடலாம். அந்த மாதிரி பொன்னியின் செல்வன், அப்புறம் சாண்டிலியன் எழுதின யவனராணி, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் புக்ஸும் நாவல்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஓகே சார். இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையும் எவ்வளோ மனிதர்களை கடந்து வந்திருப்பீங்க. அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் போய் நம்ம நின்று திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அதில் ஒரு மனிதர் கண்டிப்பாக இடம்பெற்றிருப்பார். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரே மனிதர் தான் சௌத்ரி சார்.
வேறு யாருமே கிடையாது. எதனால சார்? இல்லை, நான் சௌத்ரி சார்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன். சரி சார், அவ்வளோதான். ஓகே சார். ஓகே சார், இப்போ இந்த டேயில் ஸ்பெஷல் டேயில் உங்களை மீட் பண்ணி உங்களோட உள்ளத்தை கொள்ளையடித்த விஷயங்கள், தென் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாத்தையும் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தென் நீங்கள் எடுத்த எல்லா படங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேமிலி, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தென் குழந்தைகள், அந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு உங்கள் படங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா படங்களும் வெற்றியடைய உங்களுக்கு எங்கள் MMTV சார்பாக, MMTV நேயர்கள் எல்லாரோட சார்பாக வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிங்க. இவ்வளவு நேரம் எனக்கு பிடித்தமான படங்கள்ல இருந்து பாடல்கள், எனக்கு பிடித்த உணவுகள் வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட ரசனையை ரொம்ப பொறுமையாக உட்காந்து பார்த்த MMTV நேயர்களுக்கு எனது நன்றி, வணக்கம். என்ன விவாஸ், இந்த வாரம் இந்த உள்ளம் கொள்ளைப்பகுதி நிகழ்ச்சியில் நம்ம டைரக்டர் இயக்குனர் விக்ரமன் சாரை மீட் பண்ணி அவர் உள்ளத்தை கொள்ளையெடுத்த விஷயங்கள், தென் அவருக்கு பிடித்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ½ hour ஷோ வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி அடுத்த வாரம் வேறு ஒரு பிரபலத்தோட அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் செந்தில்.